ஹலோ கைஸ், ஃபைனலி நான் நினச்ச பிளேடை வாங்கிட்டேன். என்னது நீங்களே கெஸ் பண்ணி பாருங்கள். நீங்கள் பெகாசஸ்ன்னீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இல்லை இந்த பெஸ்ட்டு பிளேடுங்க எல்ட்ராகோன்ட்டிங்கன்னா இது லைக் பண்ணுங்கள். அப்புறம் வந்துட்டு மிச்சம் என்ன பிளேட் நீங்கள் கெஸ் பண்ணுங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தோஸோ லைக், ஆமாங்க, லைக் பண்ணவங்களுக்கு தான் கரெக்டான பதில். எல்ட்ராகோ வாங்கியிருக்கேன். இது வந்து நீங்கள் சத்தியான மாட்டீங்க, நீங்களே பண்ணுங்கள். இல்லைன்னா அது 160 இருக்குது. 160 வாங்கினா முட்டை நினச்சி கொடுப்பானா? நானும் சரி கொடுத்துட்டாங்க 100 ரூபாய்க்குன்னு சொல்லிவிட்டு இந்த பிளேடு வாங்கிட்டு வந்துட்டா ஸ்டிக்கர்லாம் நான் ஒட்டிட்டு ஒரு தடவை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன். நல்லா இருக்குங்க. நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன், நீங்களே பாருங்கள். இங்கே பாருங்கள் கைஸ், இதுதான் எனக்கு பிடிச்ச விஷயம். என்னதுன்னா பெகாசஸோட காம்போவை எல்ட்ராகோட காம்போக்கும் நல்லா இருக்குன்றாங்க, இந்த லியானுக்கும் நல்லா இருக்குன்றாங்க, இதுக்கும் நல்லா இருக்கும். ஸோ இது நான் ஓப்பன் பண்ணேன். இந்த எல்ட்ராகோ நான் ஸ்டிக்கர்ஸ்லாம் ஒட்டிட்டேன். பாருங்க, நல்லா இருக்கா? சூப்பராக இருக்குங்கண்ணா. ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு இதை பாட்டாக கழட்டிடலாம். இதை இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு டிரைவரை கழட்டிட்டேன். ஐயோ, கொஞ்சம் பாட்டாக கழட்டிடுறேன், நீங்கள் பாருங்கள். நீங்களே பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம டிப்புக்கே வந்து இதில் ஃபேஸ் போல்டுக்கு பாருங்க, இதாங்க நம்ம ட்ராகனை போட்டு மாசாக இருக்கும். அடுத்தது எனர்ஜி லைட். நீங்களே பாருங்கள், ட்ராகனுக்கு அழகான ஐஸ். எனக்கு என்ன ஸ்டிக்கர் ஓட்டுறதே தெரியல, ஆனால் இதுக்கு இந்த ஸ்டிக்கர் நல்லா இருந்துச்சு. இந்த கண்ணுக்கு ஸ்டிக்கர் கரெக்டாக இருந்துச்சுன்னா ப்ரோ நீங்கள் கரெக்டாக தான் இருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது டிஸ்க்கு சில இதில் ஐயோ ஸ்டிக்கர் வேலை கொஞ்சம் பிஞ்சு கிடக்குது. சரிங்க, அடுத்தது இந்த டிரைவர், இதுவும் எனக்கு பிடிச்சிருந்துச்சி. நான் மோஸ்ட் ஆஃப் த டிரைவர்ஸ் இது தான் வாங்கினேன், தனியாக கூட வாங்கினேன். அப்புறம் டிப், இந்த போன தாட்டி நான் வாங்கின போது இந்த மெட்டல் டிப் இல்லைங்க, இந்த ஷைனிங்காக தெரியுதா, இது இல்லை, இதுக்கு பதிலாக வேற ஒன்று ஒருத்தந்தான். ஆனால் இப்போ இந்த மெட்டல் டிப்புக்குனால கெத்தாக இருக்கான். சரி, நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் லான்ச்சரை பார்த்துடலாம். லான்ச்சர் வந்துட்டு எனக்கு ரோப் ராட்சை கொடுத்துருந்தான். இது ரிக்கோன்னா ரோப்னா எப்படி சொல்கிறது, அந்த ட்ராகன் இது போட்டுருக்குல்ல, அது இருந்தால் கூட பரவாயில்ல. இது கொடுத்துருக்காங்க, இருந்தாலும் நல்லா சுற்றுச்சு. ஓகே, நம்ம மாட்டிடலாம். அப்புறம் கைஸ், இதில் ஒன்று சொல்லவே மறந்துட்டேன். இந்த மோடு தாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பெஸ்ட்டு. நான் ஒரு இது பண்ணேன், என்னதெல்லாம் எனர்ஜி லேயர் இருக்குல்ல, எனர்ஜி லேயர் இப்படி இருக்கா, அதை எடுத்து திருப்பி இப்படி போட்டு என் ஃப்ரெண்டு கூட பேட்டில் பண்ணுங்க. இது என்ன ஆயிடுச்சு, பேலன்ஸ் டைப்புக்கு அப்படியே ஆப்போசிட் ஆயிடுச்சு. தலைகீழ ஆயிடுச்சுங்க. இங்கே பாருங்க, இப்போ இது வெளியே வந்துச்சு, இது இருக்கா, இது அப்படியே தலையில் ஆயிடுச்சு. நல்லா விளாண்ட பேப்பர் இப்போ மொக்கையா விளாடு அப்படி சொல்லலாம். எனக்கு இது மொக்கையாக கொஞ்சம் விளாடுது, உங்களுக்கு கரெக்டாக இருந்தால் தயவு செஞ்சு உங்கள் பிள்ளையோட மொக்காதுன்னு சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. நல்லா தான் இருக்கும், ஒருத்தவங்களுக்கு பிடிச்சிருக்கும், இன்னொருத்தவங்களுக்கு பிடிக்காம இருக்கும். இப்போ எனக்கு புரோட்டா பிடிக்குன்னா உங்களுக்கு புரோட்டா பிடிக்கும், சில பேருக்கு தான் பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காதுன்னு. ஆமாம், சரி, ஓகே, நம்ம வந்துட்டு ஃபிட் பண்ணிடலாம். உங்களுக்கு வந்துட்டு 2 மோடுமே நான் ஃபிட் பண்ணி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு மோடு இப்போ ஃபிட் பண்ணிடுறேன்.
இதுதாங்க ஃபஸ்ட்டு மோடை நான் வந்து எனக்கு சொல்கிறதுக்கே ஆச்சரியமாக இருக்குது. நான் வந்து கையில் சுற்றுறது இப்படி சுற்றுது. ஆனால் நான் லான்ச்சர் விட்டால் இதோட ஸ்லோவாக இது வந்து ஃபஸ்ட்டு மோடு. செகண்ட் மோடு போட்டு காமிக்கிறேன். அவ்வளோ பெரிய விஷயம் இல்லைங்க. சும்மா எனர்ஜி லேயர் மட்டும் திருப்பி போட்டுட்டா போதும். இப்போ பாருங்க, ஒரு நிமிஷம் கைஸ், ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்துச்சு. இப்போ மாட்டிடுச்சு. இங்கே பாருங்க, இது செகண்ட் டைப். அதாவது இது கிட்டத்தட்ட மான்ஸ்டர் மாதிரி இருக்குன்னு சொல்லலாம். பாருங்க, இந்த பஸ்ட்டு சீரீஸில் வால் ட்ராக்கில் குண்டாக தான் இப்படி இருக்கும் சின்னதாக, அது மாதிரி இருக்குது. சரி, ஓகே, இதையும் என் கையில் விட்டு பார்க்கலாம். இதை வந்து நான் விடும்போது ஒன்று கவனித்தேன். என்ன ஆயிடுதுன்னா, இந்த மோடு நல்லாயிருக்கும் ஓரளவுக்கு. ஏன் இது நல்லா இல்லைன்றேன்னா, இந்த கிளாஸ் இருக்குல்ல, இது சீக்கிரமாக உடஞ்சிடும் இந்த மோடில். அது இந்த மோடில் உடஞ்சிடும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்களே பாருங்கள், இது இருக்கிற அளவில் பிரச்சனை இல்லை. இதை பாருங்கள், இது எப்படி இருக்குது, இதுக்கும் சம்மந்தமே இல்லாத. இது கூட இங்கே ஸ்லைடாக இருக்கா, இதுக்கும் இங்கே ஸ்லைடாக. ஆனால் இதை பாருங்கள். ஸோ தயவு செஞ்சு இந்த மோடை போட்டிங்கன்னா, அது கொஞ்சம் ரிஸ்க்கு தான் இருந்தாலும் போட்டு பாருங்கள். ஏன்னா ஒரு சில பேருக்கு பிடிக்கும், இன்னொருத்தனுக்கு பிடிக்காது. அதில் நானும் ஒருத்தன். ஓகே கைஸ், இதை நம்ம வந்துட்டு என்கிட்ட இப்போதைக்கு பிளேட்ஸ் இருக்குது. ஆனால் வந்துட்டு நீங்கள் கேட்பீங்க, ப்ரோ என்ன ப்ரோ இப்படி பண்ணுறீங்க, பிளேடை வச்சுக்கிட்டு பேட்டில் போடாமல் இருக்கீங்க அப்படின்னு கேட்பீங்க. பட் வேணான்ருக்கேன். அதுக்குன்ட்டு தெரியாமல் ஒரு சீரீஸ் உருவாக்கி கண்டிப்பாக இப்போ நான் ஆக்சுவலி உண்மையாக சொல்லணும்னா நான் 9th தான் படிக்கிறேன். எனக்கு ஒரு 14 வயசு 13 வயசு தான் ஆகுது. ஸோ வந்துட்டு எனக்கு அவ்வளோ டைம் இருக்காது. படிக்கணும்னு வாங்க, திடீர்னு சரி வீடியோ பண்ணுவாங்க, என் அம்மா அப்பாவே விடுவாங்க. ஓகே கைஸ், நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் சீரீஸில் பார்க்கலாம். அது வரைக்கும் உங்கள் கூட இருப்பான் உங்கள் ஜோஷ்மா. Let's go. Customize your battle. Top 2 battle and win அப்படின்னு இதில் போட்டிருக்கு. ஓகே கைஸ், பை.